மக்களவையில் ரேபரேலி தொகுதி எம்பியாக ராகுல் காந்தி சற்று முன் பதவியேற்றார். அதனை பார்க்கலாம். श्री राहुल गांधी I, Rahul Gandhi, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பதவியேற்றதின் மேலும் விவரங்கள் என்ன? மக்களவையில் இரண்டாம் நாளாக இன்று மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் பதவியேற்று வருகின்றனர். தமிழக எம்பிக்கள் பதவியேற்ற பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் பலரும் பதவியேற்றனர். குறிப்பாக அமேதி தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள KL சர்மா, மதுரா தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள ஹேமமாலினி உள்ளிட்ட பலரும் பதவி பிரமாணம் எடுத்து வருகின்றனர். சற்று முன்னதாக உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலி தொகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்தி மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். ராகுல் காந்தி பதவியேற்றுக் கொள்ள செல்லும் போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் தங்களுடைய இருக்கையில் இருந்து எழுந்து நின்று ஜோடோ ஜோடோ பாரத் ஜோடோ என்றும் இந்தியா இந்தியா என்றும் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி ராகுல் காந்திக்கு ஒரு உற்சாக முழக்கங்களை எழுப்பி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ராகுல் காந்தி ஆங்கிலத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். தனது உறுதிமொழியை தொடங்குவதற்கு முன்பாக இந்திய அரசியல் சாசனத்தினுடைய புத்தகத்தை உயர்த்தி பிடித்து தன்னுடைய கைகளில் ஏந்தியபடியே அவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட பிறகு ஜெய் ஹிந்த், ஜெய் சம்விதான் என கூறி தன்னுடைய அந்த உறுதிமொழியை நிறைவு செய்தார். ஜெய் சம்விதான் என்றால் அரசியல் சாசனம் வாழ்க என்று அர்த்தம். பல சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து அவர்கள் ராகுல் காந்தி இந்திய அரசியல் சாசனத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். அதனை இன்று வலியுறுத்தும் வகையிலும் இந்திய அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தி பிடித்தபடி அவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின்னரும் தொடர்ச்சியாக நீண்ட நேரம் காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தியை பாராட்டும் விதமாக, வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக இந்தியா இந்தியா எனவும் பாரத் ஜோடோ பாரத் ஜோடோ அவர் மேற்கொண்ட இந்த யாத்திரையை நினைவுபடுத்தும் விதமாக பாரத் ஜோடோ எனவும் நீண்ட நேரமாக முழக்கங்களை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.